Taste the Daily. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாவட்ட செயலாளரிடம் பெண்கள் மனு அளித்தனர். வண்ணாரப்பேட்டையில் செயல்பட்டு வரும் சுகாதார நிலையம் வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜாவிடம் பெண்கள் மனு அளித்தனர். இந்த பத்துமணி ஆஸ்பத்திரியை அங்கிருந்து எடுத்து வேற இடத்துக்கு கொக்கரகுளம் கொண்டு போறேன்னு சொல்லுதாங்க. எங்களுக்கு அது கண்டிப்பா தேவை. நாங்கள் நிறைய பேர் அங்கதான் ட்ரீட்மெண்ட் பார்க்கோம். ஒரு 10,000 பேர்கிட்ட பார்க்கோம். பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, அது இப்போ எடுத்துட்டாங்க. எங்களுக்கு கண்டிப்பா அது வேணும். நாங்கள் ஒரு 10,000 பேர்கிட்ட இருக்கோம் வண்ணாரப்பேட்டையில. கன்னியாகுமரியில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனந்தனார் கால்வாய் உடைந்து வெளியேறிய நீரால் ஏராளமான பயிர்கள் சேதமாகி பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் நாற்றுகளை நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நானும் டெல்டாக்காரன்தான் என கூறி தன்னை விவசாயியாக காட்டிக்கொள்ளும் ஸ்டாலின் விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த இடத்துல உடைப்பொழுது சுமார் ஒரு 500 ஏக்கர் பரப்பளவு நெல் விவசாயம் செய்த விவசாயிகள் ஒரு ஏக்கர் 35,000 to 36,000 ரூபாய் செலவு பண்ணி விவசாயிகள் நஷ்டப்பட்டார்கள். அதில் எந்த விவசாயிகளும் நிறைய பேர் நஷ்ட இழப்பீடு கேட்டதில் ஒரு சில ஆட்கள் இன்சூரன்ஸ் பண்ண ஆளுகளுக்கு கொஞ்சம் அதாவது சோளப்பொரி, யானை பசிக்கு சோளப்பொரி போட்ட போல கொஞ்சம் போல போட்டு கொடுத்தாங்க. அது போட்டு கொடுக்கல. எந்த விவசாயம் முழுமையான விவசாயம் பாதிக்கப்பட்ட பிறகு கூட கொடுக்கல. அதே போக இந்த ட்ரிப்பு அனந்தனார் கால்வாயிலையும் உடைச்சி பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நான் 60 நாள் 55 நாள் நாற்று பிடிங்கி நட்டா அது நட்டு ஒரு 8-15 நாள் அடுத்த உரம் போட்டு அது 15 கொஞ்சம் கயிறாயிரும். அப்போ அதில் விளைச்சல் மகசூல் கிடைக்காது. அப்போ இப்போதைக்கு இந்த விவசாயிகள் பண்ணிட்டு இப்படி வருஷம் ஒரு 3 வருஷமாக விவசாயிகள் நம்ம டிபார்ட்மெண்ட் அதிகாரியுடைய கவனக்குறைவா இல்லை எங்களுடைய விவசாயிகள் சொல்லக்கூடிய கோரிக்கை அவளுக்கு ஏற்றுக்கிற இல்லையா அப்படிங்கிற ஒன்று ஐட்டமா எங்க விவசாயியுடைய மனசனுடைய புண்படக்கூடிய அரசுக்கு தெரியல. திருவண்ணாமலை மாவட்ட மாரணிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டித்து விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலையில் இருந்து பேரணியாக சென்று கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் மனு அளித்தனர். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டதாக ஸ்டாலின் அரசு பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் என்ற போர்வையில் நடந்த நாடக முகாமிற்கு பொதுமக்கள் யாரும் வராததால் அதிகாரிகள் செல்போனில் மூழ்கியிருந்தது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இது ஸ்டாலின் அரசின் விளம்பர முகாம் என்பது தெரிந்ததால் பொதுமக்கள் கூட்டத்திற்கு பெரிதளவில் ஆதரவு தெரிவிக்கவில்லை. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு போதிய வசதிகளும் முகாமில் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.